2006-11 திமுக ஆட்சி காலத்தில் ஓமந்தூரார் இந்த அரசினர் தோட்டத்தை தலைமைச் செயலமாக கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல் கட்டப்பட்டது. அதற்கு பிறகு வந்த அதிமுக அரசு இது பன்னோக்கு மருத்துவமனையாக மாற்றினார்கள். இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு 60% மட்டுமே தற்போது அரசு மருத்துவமனைக்கு பயன்படுத்தப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 40% இடம் கட்டி முடிக்கப்பட்டு அது எந்தவித பயன்பாட்டிற்கும் இல்லாமல் இங்க கேட்பாரற்று கிடக்கிறது பார்க்க முடிகிறது. புதர் மண்டி கிடக்கக்கூடிய காட்சிகளையும் நீங்கள் பார்க்க முடியும். அதாவது இந்த பெரிய சர்க்கிள், அதாவது 2 விதமான சர்க்கிளை கொண்டு வந்தார்கள். ஒன்று அந்த மருத்துவமனையுடைய நுழைவாயில் இருக்கக்கூடிய ஒரு புறம், இது பாத்தீங்கன்னா இந்த ட்ரிப்ளிகேன் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சர்க்கிள். இங்க இருக்கக்கூடிய அனைத்து இடங்களும் தற்போது எந்தவித பயன்பாடும் இல்லாமல் பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக எந்த ஒரு பயன்பாடும் இல்லாமல் சிதிலமடைந்து காட்சியளிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மேல இருக்கக்கூடிய கட்டிடத்தில் எந்த ஒரு பயன்பாடும் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய பர்னிச்சர்கள், அங்க இருக்கக்கூடிய உள்ள கழிப்பறையில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருட்களாம் உருகி இருப்பதாக இங்க இருக்கக்கூடிய சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தை பல்வேறு அரசு துறைகளுக்கான கட்டடங்கள் இன்னமும் புதிய அளவில் இல்லாமல் இருக்கிறது, பழைய கட்டடங்களில் செயல்படுகின்றன. அந்த இடத்திற்கு இதையெல்லாம் மாற்றி தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருக்கிறது. புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இந்த பல கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு கேட்பாரற்று இருக்கக்கூடிய இந்த இடத்தை நீங்கள் பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நடுப்பகுதியில் இந்த இடத்துல மீன் தொட்டிலாம் இருந்தது. அப்ப அழகுக்காக கொண்டு வரப்பட்டது. இந்த சர்க்கிளை எதுக்காக கொண்டு வந்ததுன்னா பப்ளிக் என்ட்ரன்ஸுக்காக. இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகம் போதிய இடவசதி இல்லாத காரணத்தால் இங்க கொண்டு வரப்பட்டது. தற்போது இந்த இடம் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியாக மாற்றப்பட்டிருக்கிறது. அது மக்கள் பயன்படுத்துகிறார்கள், அதில் மாற்று கருத்து இல்லை எனவும். ஆனால் பெரும்பாலான இடங்கள் எந்தவித பயன்பாடும் இல்லாமல் இருப்பதாக சொல்கிறார்கள். இதை முறைப்படி அரசாங்கம், புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் இதை சீர் செய்து அரசுடைய மக்கள் பயன்பாட்டிற்கு அதிகமாக மக்கள் செல்வதற்கான ஒரு கட்டிடமாக இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால், இது ஒரு முக்கியமாக அண்ணா சாலை அருகே ஓமந்தூரார் மெட்ரோ ரயில் அருகே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடமாக இருக்கிறது. பல 1000 சதுர அடி இடம் பாத்தீங்கன்னா கேட்பாரற்று கிடக்கிறது. இதை முறைப்படி, குறிப்பாக பல்வேறு அரசு கட்டிடங்கள், உதாரணமாக சொல்ல போனால் திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷன் கூட ஒரு முறையான கட்டடம் இல்லாமல் சீட்டு போட்ட இடத்தில் இருக்கின்றது. எனவே அது போன்ற ஒரு அரசு கட்டிடத்தை மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இடமாக இதை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் ரமேஷ்.